வணக்கம் மேச ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேச ராசிக்காரங்களை பற்றி. மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பொதுவாகவே தைரியம், நேர்மை, யாரையுமே சந்தேகப்படாமல் நம்புகிற மனசு அதிகமாகவே இருக்கும். நம்ம மனசு நல்லா இருந்தால் போதும், எதிர்பக்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நினைக்கிற குணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதே குணம்தான் உங்களுக்கு சின்ன ஆபத்தாக மாறுற மாதிரி இருக்குது. குறிப்பாக நீ ரொம்ப நம்பின ஒரு உறவால் தான் மனசு கஷ்டப்படுற நிலை வருது. அது கணவன் மனைவி உறவாகவும் இருக்கலாம், இல்லை சகோதரன், தோழி, சொந்தம், ரொம்ப நெருக்கமாக யாராவது கூட இருக்கலாம். இந்த உறவில் நீங்கள் எப்போயுமே விட்டு கொடுத்து தான் போயிட்டுருக்கீங்க. பரவாயில்லன்னு சொல்லி முன்னாடி போயிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது அதே சேம் உறவில் இருந்து வர வார்த்தைகள் எல்லாமே, செயல்கள் உங்கள் மனசுக்குள்ளே சின்ன சின்ன குத்து மாதிரி பதிய ஆரம்பிச்சிருக்கு. வெளியில் சொல்லாமல், யார்கிட்டையுமே பகிராமல், நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே சமாதானம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு சம்மந்தப்பட்ட கிரக நிலைகள் உறவு விஷயத்தில் தெளிவில்லாமல் குழப்பத்தையும் நம்பிக்கையில் சறுக்கலையும் காட்டுது. அதனால தான் நேசித்த உறவால் ஆபத்து வருது அப்படிங்கிறது வெறும் பயம்புறுத்துறதுக்கான வார்த்தை கிடையாது. அது மனசு, மரியாதை, நம்பிக்கை இவை மூணுமே வரக்கூடிய ஒரு சோதனையாக தான் இருக்கும். சில மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நான் இவ்வளவு பண்ணினேனே, ஆனால் எனக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இதுதானா அப்படிங்கிற உணர்ச்சிகள் உங்களுடைய மதிப்பு இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசுக்குள்ளே அடிக்கடி இந்த கேள்வி ஓட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் இப்போது இதில் உன்னுடைய தவறு எதுவுமே இல்லை. உங்களுடைய குணமும் அப்படி முழுசாக கொடுக்குற குணமும், ஆனால் எல்லாருக்குமே எல்லா நேரமும் முழுசாக கொடுக்கறது உனக்கே எதிராக மாறும். இதுதான் நேரம். இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல விஷயமும் இருக்குது. இந்த சேம் காலகட்டத்திலேயே தான் உங்களுடைய யார் உண்மையான பக்கம், யார் சுயநலமாக இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். முன்னாடி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இப்போது மெதுவாக வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். அதில் ஒரே நாளில் நடக்காது, சின்ன சின்ன சம்பவங்கள் மூலமாக உனக்கே புரிய வைக்கும். வாழ்க்கை ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் பேசாமல் விட்ட விஷயங்கள் பேச வேண்டிய நிலை வரும். உறவுகளில் ரொம்பவே சைலண்ட்டான ட்ரீட்மெண்ட்டு, மனஸ்தாபம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சில வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஆழமாக காயப்படுத்தலாம். ஆனால் இது எல்லாமே உங்களை உடைக்க வரலை, உங்களை முதிர்ச்சி அடைய வைக்க தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேச ராசிக்காரங்க பொதுவாக கோபம் வந்த உடனே வெளியில் காட்டிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது நீங்கள் கோபத்தை வெளியே காட்டாமல் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு சிரிக்கிற மாதிரி நடிக்கிற நிலையில் இருந்துகிட்டு இருக்குது. இதுதான் ரொம்பவே ஆபத்தானது. ஏன்னா அடக்கி வச்ச உணர்வுகள் உடம்பு ரீதியாக சோர்வு, தலைவலி, தூக்கமின்மை, எரிச்சல் எல்லாமாவே மாறும். அதனால் ஜோதிட ஆலோசனை என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் எல்லாருக்கும் எல்லாமாவே இருக்க முயற்சி பண்ணாதீங்க. இது எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல தயங்காதீங்க. உங்களுடைய எல்லைகளை நீங்களே வரையறுத்துக்குங்க. நேசம் இருக்குன்னு சொல்லி அவமானத்தை ஏற்றுக்காதீங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த காலகட்டத்தில் நிரந்தரம் கிடையாது. சோதனை அப்படிங்கிறது முடிஞ்சு வெளியில் வரப்போ நீ மனசு ரீதியாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக, ஆனால் ஒருத்தர் மாதிரியே மாறி இருப்பீங்க. அப்போது உங்களுடைய தவறை நடத்தின உறவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து விலகும், இல்லை தங்களுடைய தவறை புரிஞ்சுக்கிற நிலையிலையும் வருவாங்க. வேலை, பணம் விஷயத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை, ஆனால் மனசு சரியில்லாத நாளில் எடுத்த முடிவுகள் பின்னாடி வருத்தத்தை கொடுக்கும். அதனால தான் முக்கிய முடிவுகளை எமோஷ்னலாக இருக்கும்போதே எடுக்கக்கூடாது. இந்த மேச ராசிக்காரங்க பலன் சொல்கிற முக்கியமான மெசேஜ் இதுதான். நீங்கள் நேசிக்கிற மனசு அப்படிங்கிறது குறை இல்லை, ஆனால் உன்னை காயப்படுத்துகிற இடத்துல இருந்து தள்ளி நிற்க கற்றுக்கணும். அது சுயநலம் இல்லை, அது சுய பாதுகாப்பு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ அனுபவிக்கிற இந்த வழி எதிர்காலத்தில் உனக்கு சரியான உறவை அடையாளம் காண உதவும். அதனால் பயப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை உன்னை தவறான இடத்துல நிறுத்தாது. கொஞ்சம் நேரம், கொஞ்சம் தைரியம், கொஞ்சம் சுயமரியாதை இதை கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இது போதுமானதாக தான் இருக்கும். இப்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்பவே சத்தமாக இருக்கும். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே 1000 கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இவ்வளவு பண்ணினேன், பிறகு ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பல தடவை உங்கள் மனசுக்குள்ளேயே கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த கேள்விக்கு உடனடி பதில் என்றைக்குமே கிடைச்சது கிடையாது. காரணம், நீ இன்னுமே அந்த உறவை காப்பாற்றணும்னு நினைக்கிற நிலையில் இருக்க. நீ நேசித்த உறவு அப்படிங்கிறது உன்னை முழுசாக புரிஞ்சுக்கலை. அது தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் இப்போ உனக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்துன்னு கூட சொல்லலாம். அந்த ஆபத்து சண்டையோ பெரிய பிரிவோலாம் கிடையாது. அது மெதுவாக உன்னுடைய சுய மதிப்பை குறைக்கிற மாதிரி நடந்துக்கிற ஒரு விஷயம், அவ்வளோதான். உன்னை நீயே சந்தேகப்பட வைக்கிற நிலை கூட வரலாம். மேச ராசிக்காரங்க சில பேருக்கு நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன்னா,
என் நினைப்பு தப்பாக இருக்கா, இப்படி தான் எல்லா உறவுகளும் இருக்குமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே உன்னுடைய மனசு சோர்வடைவதனால வர்றது தான், உண்மை கிடையாது. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது இந்த காலகட்டம் சொல்கிறது என்ன அப்படின்னா, உறவில் பேலன்ஸ் இல்லை, நீ கொடுக்குற அளவுக்கு உனக்கு திரும்ப கிடைக்கல, இது நீண்ட நாளாக நடக்கிற விஷயம், இப்போ தான் அது உன் கண்களுக்கு தெளிவாக தெரிகிற நிலையும் வந்திருக்கு. குடும்பத்தில் இருந்த அப்படின்னா அம்மா அப்பா, கணவன் மனைவி, அக்கா தங்கை, அண்ணன் தம்பி, யாராவது ஒருத்தரோட மட்டும் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா நிம்மதின்னு தோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் பேசாமல் இருப்பதும் ஒரு வழி தான். அந்த வழியை நீங்கள் தினமுமே சுமக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த கால விஷயங்கள் திரும்ப நினைவுக்கு வரும். அப்போ நான் அப்படி நடந்திருக்க கூடாதே அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே குறை சொல்லிவிக்குவீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் உன்னால் முடிஞ்ச சிறந்த விஷயங்களை நீங்களே பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றமும் இருக்குது. நீ மெதுவாக எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது, எல்லா உறவுகளுமே காப்பாற்ற முடியாது. உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்படிங்கிறதுனால உண்மையை ஏற்றுக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்கும். வேலை அப்புறம் பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய நஷ்டம் எதுவும் இல்லை. ஆனால் மனசு சரியில்லாததுனால கவனம் சிதறும். அதனால தான் பண விஷயத்தில் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாமல், குறிப்பாக உன்னுடைய உறவுகளோட பண பரிவர்த்தனை இருந்தாவே போதும். தள்ளி நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இப்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு ஜோதிடம் சொல்கிற ஒரு முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்கும் அவமானத்துக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அன்பை வலிமையாக கொடுக்க, அன்பு அப்படிங்கிறது வலிமையை கொடுக்காது, அவமானம் தான் நீ அதிகமாக எதிர்பார்க்குறேன்னு சொல்லி உன்னை மௌனமாக ஆக்கிரும். இப்போ இந்த காலகட்டம் முடிஞ்சதுமே நீ மனசு ரீதியாக ரொம்ப தெளிவான ஒருத்தியாக மாறுவ. யாருக்காக எவ்வளவு தூரம் போகணும்னு நீயே முடிவு பண்ணுவ. அப்போ தான் உண்மையான அமைதி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். நினச்சி பார், எல்லா வழியுமே உன்னை பலவீனப்படுத்தலை, சில வழி உன்னை புத்திசாலியாக்குது. இதுதான் இப்போ நடக்கிற மேஷ ராசி பலனின் ஆழமான அர்த்தமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லா விஷயங்கள்லையுமே போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுறீங்க. பரவாயில்ல போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்காம இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவும் கிடைக்கும். இப்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அதாவது ஒருத்தரை எவ்வளவு நேசிக்கிறோம் அப்படிங்கிறத விட அவங்க உன்னை எவ்வளோ மதிக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை. முன்னாடி அந்த உண்மையை நீ பார்க்க விரும்பலை, பரவாயில்ல அவங்களும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீ உன் மனசை ஏமாற்றிக்கிட்டே வந்திருப்ப. ஆனால் இப்போ அதே மனசு அப்படிங்கிறது ஏமாற மறுக்குது. சில நேரம் நீ அமைதியாக இருக்கும்போது கூட எதிர்பக்கம் உன் மௌனத்தை புரிஞ்சுக்காம அலட்சியமாக நடந்துக்கிற மாதிரி தோணும். அதுவே உனக்கு பெரிய காயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீ சத்தமாக பேசுகிறத விட அமைதியாக வலி அனுபவிக்கிறவங்க. இந்த ராசி பலன் சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உன்னுடைய நல்ல மனசை உன்னை பலவீனமாக நினைக்கிறாங்க. அது திட்டமிட்டு பண்ணுற விஷயமா கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விளைவு அப்படிங்கிறது உனக்கு தான் அதிக வலி. இப்போது இந்த காலத்தில் சில மேஷ ராசிக்காரங்க தனிமையை உணர ஆரம்பிப்பாங்க. எனக்கும் எல்லாருக்கும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாமல் என்னோடய மனசுக்கு யாருமே இல்லைன்னு தோணும். இது ரொம்பவே டேஞ்சரஸ் ஃபீலிங்கில் இருக்கும். ஆனால் இதுவே உன்னுடைய உள்ளத்தையும் ரொம்பவே திருப்பும். இப்போ நீ நினைப்ப, நான் ஏன் இவ்வளவு நாளாக மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நான் என்ன பண்ணினேன், இந்த கேள்வி வர ஆரம்பிச்சுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மாற ஆரம்பிச்சிட்டிங்க. ஜோதிட ரீதியாக இந்த நேரத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு சுய உணர்வு அப்படிங்கிறது அதிகரிக்குது. இது சின்ன விஷயம் கிடையாது. இதுதான் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருந்துகிட்டு இருக்குது. உறவுகளில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா உறவுகளும் முடிஞ்சு போகும் அப்படிங்கிறது ஒரு அபாயம் இல்லை. சில உறவுகள் அப்படிங்கிறது தள்ளி போகும், சில உறவுகள் அப்படிங்கிறது திரும்பும், சில உறவுகள் அப்படிங்கிறது உன்னாலேயே முடிவுக்கு கொண்டு வரப்படும். இதில் எல்லாமே உன்னுடைய நலத்துக்காகத்தான். இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயமாக கற்றுக்கணும். எல்லாரையுமே விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. புரிஞ்சுக்கிறவங்க தானாகவே உன் வாழ்க்கையில் தங்குவாங்க. சில மேச ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு உறவால் இருந்து தூரம் வரலாம். அது பயமாக இருக்கும். ஆனால் அந்த தூரம் தான் உனக்கு மூச்சு விடக்கூடிய இடமும் கொடுக்கும். இந்த ராசி பலன் சொல்கிற கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து உன்னை அழிக்க வரலை,
உன்னோட மதிப்பை உணர வைக்க தான் வந்திருக்கு. அதனால் நீங்கள் எதை நினச்சும் பயப்பட தேவையில்ல. உங்களை அழிக்க வருது அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையுமே, அதாவது எதுவுமே இல்லை அப்படிங்கிற சொல்கிற வார்த்தை உங்களுக்கு வராது. அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய உறவு இதுவரை இருந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதா உங்கள் உறவு அதை தான் நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்கள் நேசித்த உறவு உங்களை அழிக்க வருது அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையில் எல்லா பாடமும் புத்தகத்திலிருந்து வராது. சில பாடம் கண்ணீரில், சில பாடம் மௌனத்தில், சில பாடம் தனிமையில் கற்றுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கை ரொம்பவே தெளிவாக மாறும். யாருக்காக எவ்வளவு தூரம் போகணும்னு தெரிஞ்ச ஒருத்தியாகவும் ஒருத்தனாகவும் நீங்கள் மாறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. மறக்காமல் அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரங்களை பற்றி. ரிஷப ராசிக்காரங்களுக்கு மங்கள செய்தி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மங்கள செய்தி உன் வீடு தேடி வருது. ரிஷப ராசிக்காரங்க, நீங்கள் இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டம் எல்லாமே சும்மா கிடையாது. அது உங்களை வலுவாக்க வந்தது தான். நீங்கள் பொறுமையாக இருந்தது பல பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த பொறுமை தான் உன்னோட அடையாளம். யாராவது உன்னை எளிதாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நீ உள்ளுக்குள்ளே எரியிற தீயை வெளியே காட்டாதவங்களாக இருப்பீங்க. நீங்கள் சும்மா அமைதியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ளே 1000 யோசனை உங்களுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். குடும்பத்துக்காக நீங்கள் சுமந்த பாரம் உனக்கு மட்டும்தான் தெரியும். யாருமே உதவி செய்யலைனாலுமே நீ உன்னோட வேலையை விடவே மாட்ட. நீங்கள் ஒருத்தவங்க நம்புனா கடைசி வரைக்குமே நம்புவ. ஆனால் அந்த ஒருத்தவங்க தான் உன்னை ஏமாத்தின அந்த வலி உன் மனசுக்குள்ளே ரொம்ப நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் அதை வெளியில் சொல்லாமல் நீ அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக மாறுற மாதிரி இருந்திருக்கும். நீ நினச்சது நடக்கலைன்னு பல நாள் வருத்தப்பட்டிருப்ப. நீ கொடுத்த உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கலன்னு மனசுக்குள்ளே ரொம்ப நாள் குமரி இருப்ப. ஆனால் இப்போ மேலேருந்து உனக்கு அனுப்புகிற செய்தி என்ன அப்படின்னா, இனிமே உன் நேரம்தான் ஆரம்பமாக போகுது. வீட்டுக்குள்ளே சந்தோஷமான செய்தி வரப்போகுது. அது பணம் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கலாம், இல்லைன்னா நீ எதிர்பாராத ஒருத்தர்கிட்ட இருந்து நல்ல வார்த்தையாக கூட இருக்கலாம். நீ நினச்சி கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் திடீர்னு சுலபமாக முடிஞ்ச மாதிரி தோணும். இதுதான் விதி விளையாண்ட தருணம் அப்படிங்கிறத நீ நல்லாவே புரிஞ்சுக்குவ. இது வரைக்கும் பிறருக்காக வாழ்ந்த நீங்கள் இனிமே கொஞ்சம் உங்களுக்காக திரும்பும். உங்களுடைய மனசில் இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீ எப்போவுமே தைரியமானவங்க தான். ஆனால் அந்த தைரியத்தை வெளிக்காட்ட வேண்டிய நேரம் இப்போ வந்திருக்கு. வேலை விஷயத்தில் நீ நொந்துட்டு இருந்த, இப்போது மேல அதிகாரிகளிடத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும், அல்லது உன்னுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் செய்கிறவனா இருந்தால் நின்று போன விஷயம் மீண்டுமே நகர ஆரம்பிக்கும். பணவரவு மெதுவாகவே கூடும். பழைய கடன் அல்லது சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். குடும்பத்தில் உன்னை புரிஞ்சுக்காத ஒருத்தர் திடீர்னு உங்கள் பக்கம் வருவாங்க. உங்கள் மனசு கனத்திருந்த காரணம் நீ எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சது தான். இப்போது அந்த கனத்துக்கான விடுதலை வருது. நீ உணர்ச்சி வசப்படுறவன் தான், ஆனால் அதை காட்டாமல் இருக்கிற பழக்கம் உனக்கு உண்டு. அதனால தான் பல பேருக்கு உன்னுடைய வலி புரியலை. ஆனால் மேலே இருந்து உன்னை பார்த்துட்ருக்க சக்தி உன்னுடைய கண்ணீரை கணக்கில் எடுத்துக்கிட்டு காதல் விஷயத்தில் மனம் முடிஞ்சிருந்தா இனிமே உண்மையான அன்பு உன்னை தேடி வரக்கூடிய பழைய நினைவுகளை உன்னை காயப்படுத்தாமல் பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய உறவுல இருந்த தூரம் குறையும். பேசாமல் இருந்தவங்க பேச ஆரம்பிப்பாங்க. நீ நினச்சி தூங்காத இரவுகளும் முடிவுக்கு வரும். உடல் சோர்வு, மன சோர்வு ரெண்டுமே மெதுவாக குறையும். நீ நம்பாத ஒருத்தன் உனக்கு உதவி செய்ய வருவான். அதுவே உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் மெதுவாக தான் நகரும், ஆனால் நகர்ந்தால் நிச்சயமாக நிலை பெறும். அதுதான் உன்னுடைய பலம் கூட. இப்போது வரப்போகிற நாட்கள் உனக்கு நம்பிக்கையும் தெளிவையும் கொடுக்கும். நீ இது வரைக்குமே விதியை திட்டினாலும் இனிமே விதிக்கு நன்றி சொல்லும் தருணம் வரும். உன் வீட்டுக்குள்ளே சிரிப்பு அதிகரிக்கும். உன்னுடைய மனசுக்குள்ளே அமைதி பிறக்கும். நீ கொடுக்க நினச்ச நல்ல எண்ணங்கள் எல்லாமே
திருப்பி உன்னையே தேடி வரும். அதுதான் மங்கள செய்தி. உன் வீடு தேடி வருது. ரிஷப ராசிக்காரங்க இந்த நேரத்தில் உனக்கானது நம்பிக்கையோட முன்னேறும். யாருமே உன்னை தடுக்கவே முடியாது. ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே நேர்மையாக நடக்க நினைக்கிறவங்க. அதனால் சில நேரம் உன்னுடைய நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் நீ அதுக்காக மாறவே இல்லை. அதுதான் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகுது. ஒரு சின்ன விஷயத்துக்கே கோவப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப மென்மையான மனசு உங்களுக்கு உண்டு. நீங்கள் யாரையுமே எளிதாக காயப்படுத்த மாட்டீங்க. ஆனால் உங்களை மீறி நடந்துச்சு அப்படின்னா அமைதியாக விலகிடுவீங்க. அதுவே பலருக்கு பார்த்திங்கன்னா தண்டனை மாதிரி இருக்கும். இப்போது வரப்போகிற காலகட்டம் உன்னை பழைய இடத்துல நிறுத்தாது, புதுசாக சிந்திக்க வைக்கும். நீ முன்னாடி எடுத்த முடிவுகளை சரியா இல்லையான்னு நினச்சி வருத்தப்பட்டிருப்ப. ஆனால் அந்த முடிவுகள் தான் உன்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இப்போது நீ கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா, இனிமே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்க பண விஷயத்தில் நீ எச்சரிக்கையாக நடந்துக்கிறவன். ஆனாலும் சில நேரம் குடும்பத்துக்காக மனசு கரையுது. அதனால தான் செலவு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதை சமாளிக்கக்கூடிய வழியும் கிடைக்கும். வேலை பார்க்குறவனா இருந்தால் உன்னுடைய திறமை வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நீ அமைதியாக வேலை செய்கிறதுனால யாருமே கவனிக்கலைன்னு நினச்சாலுமே இப்போது மேலிடத்துல இருந்து உன்னை பார்த்துட்டே இருப்பாங்க. உன்னுடைய பெயரும் பேசப்படும். தொழில் செய்கிறவங்களாக இருந்துச்சு அப்படின்னா நீ நின்று போன இடத்துல இருந்து மீண்டுமே தொடங்குவ. உனக்கு வழிகாட்ட ஒரு அனுபவம் உங்களுடைய உள்ள நபர் தான் உன் வாழ்க்கைக்குள்ளே வருவார். அது உறவாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய மனசை ரொம்பவே தெளிவாக்கும். உறவு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உறவு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்காதவங்க தான். ஆனாலுமே நீ கொடுத்த அன்புக்கு திரும்ப கிடைக்காத போது மனசு ரொம்பவே உடைஞ்சிருக்கும். இப்போது அந்த காயங்களுக்கு மருந்தும் கிடைக்கும். உண்மையாகவே உன்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் உன் பக்கம் வருவாங்க. பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்காது. நீ தெளிவாக எல்லாருக்குமே எல்லைக்கோடு போட்டுருவ. அதுதான் உன்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்க போகுது. குடும்பத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் நீங்கள் எப்பயுமே பொறுப்பானவங்க தான். அதனால தான் உங்கள் மேலே அதிகமான நம்பிக்கை. இப்போது அந்த நம்பிக்கைக்கு பலனும் கிடைக்கும். வீட்டுக்குள்ளே நல்ல செய்தி வருது. அது திருமணம் சம்மந்தமாக இருக்கலாம், குழந்தையோட சம்மந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா வீடு வாகனம் மாதிரி ஆசை விஷயமாக கூட இருக்கலாம். மனசு சுமந்த பாரம் குறைய ஆரம்பிக்கும். இரவு தூக்கம் திரும்ப வரும். நீ தேவையில்லாத யோசனையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவ. உடல் சோர்வு இருந்துச்சு அப்படின்னா அது குறையும். நீ உன்னை கவனிக்க ஆரம்பிப்ப. அதுவே பெரிய மாற்றம். சில நாள் தனிமையாக இருந்த மாதிரி தோணும். ஆனால் அந்த தனிமை உன்னை உடைக்கலை, உன்னை உருவாக்குது. இப்போது மேலேருந்து வரும் சைகைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டும். கனவுல கூட தெளிவான செய்தி கிடைக்கும். நீ முன்னாடி பயந்த விஷயத்த இப்போ தைரியமாக எதிர்கொள்வ. அதுதான் நேரத்துடைய மாற்றமாக இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க மெதுவாக தான் உயரத்துக்கு போவாங்க. ஆனால் போன இடத்துல உறுதியாக நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இனிமே உங்களை யாருமே எளிதாக அசைக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட காலம்தான் இது. மங்கள செய்தி உங்கள் வீடு தேடி வருது அப்படிங்கிறதுக்கான அமைதியான முன்னேற்றமாகவும் உங்களுடைய நேரமும் ஆரம்பமாக போகுது. அப்படி இருக்கும் பொழுது இனி உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்றைக்குமே எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம். ரிஷப ராசிக்காரங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே இப்போ ஒரு விடியவு காலம் வரப்போகுது. ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் எப்போதுமே எல்லாரையுமே திருப்தி பண்ணணும்னு நினச்சி உங்களை நீங்கள் மறந்துட்ட காலங்கள்லாம் போய் உங்களுக்கு உண்டு. அதனால தான் உங்களுடைய ஆசைகளுக்கு பின்னால் தள்ளி போச்சு. ஆனால் இப்போ விதி உங்ககிட்டயே கேட்குது. நீங்கள் என்ன விரும்புகிறன்னு இந்த காலகட்டத்தில் உன்னுடைய சுயமரியாதையை கற்று வைக்கக்கூடிய நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குனிஞ்ச காலங்கள் எல்லாமே போதும். இனிமே நேர்மையோடு நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நேரம் உங்களுடைய பொறுமையை சோதிச்சா இப்போது நீங்கள் அமைதியாக விலக மாட்ட. நீ உன்னுடைய எல்லையை தெளிவாக காட்டுவ. அதுவே உன்னுடைய சக்தி. பண விஷயத்தில் முன்பு செஞ்ச தவறுகளை நினச்சி மனசு வருந்தினாலுமே அதுக்காக உங்களை நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட பாடமாக எடுத்துக்கிட்டப்ப நீ சேமிப்பு அதிகரிக்க வழி தேடுவ. எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு உன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும்.
வேலை செய்கிற இடத்துல மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது இடமாற்றமாக இருக்கலாம், அல்லது பொறுப்பு அதிகரிப்பாக இருக்கலாம். ஆரம்பத்தில் பயமாக தோணினாலும் பின்னால் அதுதான் உனக்கு நல்லதுன்னு புரியும். உங்களுடைய உழைப்பை கேள்வி கேட்டவங்க இப்போ அமைதியாக பார்ப்பாங்க. நீ பதில் பேசாமல் உன் செயலால் பதில் சொல்லுவ. அதுதான் உன்னுடைய இயல்பு. உறவு விஷயங்களில் நீ எப்போவுமே உண்மையை மட்டுமே பேச நினைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாகவும் ஆணித்தனமாகவும் நாங்கள் சொல்லுவோம். இனி எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நினச்ச காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓம் முருகா போற்றி. வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரங்களை பற்றி. மிதுன ராசிக்காரங்க ரொம்ப பேசுவாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவங்க பேசுகிற அளவுக்கு உள்ளுக்குள்ளே மறைக்கிறதும் அதிகம்தான். எல்லாரையும் சிரிக்க வைக்கிற நீங்கள் உங்களுடைய மனசு வலியை சிரிப்புக்குள்ளே மறைக்கவே பழகினவங்களாக இருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அதே பழக்கம் உங்களுக்கு ஆபத்தாக மாறுது. நீங்கள் நேசிக்கிற ஒரு உறவு உங்களுடைய வார்த்தைகளை லைட்டாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் உண்மையை பேசுனீங்க அப்படின்னா அது ஜோக் மாதிரி மாற்ற நிலைமை. நீ சும்மா ஓவராக யோசிக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய உணர்ச்சிகளை தள்ளி வைக்கிறாங்க. இதுதான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வரக்கூடிய ஒரு முதல் காயமாகவும் இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு அதாவது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், லிசனிங் ப்ராப்ளம் தான். நீங்கள் சொல்கிறத கேட்க யாருமே தயாராக இல்லை. அதனால தான் நீங்கள் பேச பேச தனிமை அப்படிங்கிறது அதிகரிக்கிற மாதிரி தோணும். சில மிதுன ராசிக்காரங்களுக்கு நான் இவ்வளவு பேசணும், எதுக்கு எதுவும் மாறலை, என்னோடய வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிக்கும். இதுதான் உங்களைய மெதுவாகவே ரொம்பவே சோர்வடைய வைக்குது. ஜோதிட ரீதியாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உனக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. எல்லாரும் உன்னுடைய உண்மையை புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. புரிஞ்சிக்காத இடத்துல நீ நிறுத்த கற்றுக்கணும். உறவு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் எப்படி சொல்கிறது, ஹாஃப் ட்ரூத்தாக இருக்கும், ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும். பேசாமல் மறைக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்கள் யாரையோ சந்தேகப்படுற மாதிரி தோணும். ஆனால் அது சந்தேகம் கிடையாது, அது ஒரு உள்ளுணர்வு மாதிரி வச்சுக்கலாம். மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே எல்லாரையுமே சரியாக வச்சுக்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போது அது முடியாது. ஒருத்தரை சந்தோஷப்படுத்துனீங்க அப்படின்னா இன்னொருத்தர் கோவப்படுவாங்க. அதனால தான் நீங்கள் மெதுவாக உங்களை தேர்வு பண்ணவே ஆரம்பிக்கிறீங்க. வேலை, பணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் உறவோடு கலந்த முடிவுகள் வந்துச்சு அப்படின்னா எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. வாய் சொல் அப்படிங்கிறது நம்பிக்கையே இப்போது வேலை செய்கிறது கிடையாது. மிதுன ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வரக்கூடிய ஆபத்து உங்களை ரொம்பவே மௌனமாக்குது. முன்னாடி பேசின நீங்கள் இப்போ பேசாமல் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதுவே பெரிய சைன் தான். இப்போது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடிஞ்சதுமே மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. எல்லாருடைய உரையாடலுமே உறவை காப்பாற்றாது, சில மௌனங்கள் தான் உங்களை பாதுகாக்கும். இதுதான் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்லக்கூடிய ரொம்ப உண்மை. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கை ஒரு உரையாடல் மாதிரி. பேசுனா எல்லாமே சரியாருன்னு நீ நம்புவீங்க. ஆனால் இப்போது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லுது. எல்லா பிரச்சனைகளுக்கும் வார்த்தை அப்படிங்கிறது தீர்வு இல்லை. நீங்கள் எவ்வளவு விலக்கி சொன்னாலுமே புரிஞ்சிக்காத மனசு மாறாது. நீங்கள் நேசிக்கிற உறவில் இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, உங்களுடைய உண்மையை நீங்களே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறது. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நானா அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிக்கிறது. அங்கே தான் உங்களுடைய அமைதி அப்படிங்கிறது சிதறும். இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு 2 மனசுக்குள்ளே சிக்கியிருப்பாங்க. ஒன்று மனசு சொல்லும் பேசு சரி பண்ணிடலாம் அப்படின்னு, இன்னொன்று மனசு சொல்லும் இதை பேசினாலுமே பயனில்லை அப்படின்னு. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனப்போராட்டம் தான் உங்களை ரொம்பவே சோர்வடைய வைக்குது. உறவுகளில் சில விஷயங்கள் நேரடியாக சொல்லப்படாது. பேசாமல் மறைக்கிற உண்மைகள் உங்களுடைய உள்ளுணர்வை ரொம்பவே கூச்சலிட வைக்கும். அதனால தான் நீங்கள் ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகுறீங்க.
தூக்கம் குறையும், மன நிம்மதி இல்லாமல் போகும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு புதன் உங்களை ரொம்பவே சோதிக்குது. அதாவது பேசுகிற திறமைக்கு பதிலாக எப்போதுமே பேசாமல் இருக்கணும்னு கற்றுக்கிற காலம்தான் இது. நீங்கள் நேசிக்கிற உறவில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே அர்த்தம் அப்படிங்கிறது ரொம்பவே பெரியதாக காயப்படுது. நீங்கள் எப்போவுமே இப்படிதான்னு சொல்கிற ஒரு சென்டென்ஸ் கூட உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப நீண்ட நாளைக்கு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு தனிமையை உணர ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே நடுவில் இருந்தாலும் மனசு ரொம்பவே தனியாக இருக்கும். அந்த தனிமை பயமாக இருந்தாலும் அது ஒன்று ரொம்பவே உன்னுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க உதவும். ஒரு நல்ல மாற்றம் என்ன அப்படின்னா, நீங்கள் மெதுவாக எல்லாரையுமே சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு உணர ஆரம்பிப்பீங்க. முன்னாடி நீங்கள் எல்லாருக்காகவும் பேசினா இப்போது உனக்காக பேசாமல் இல்லை அப்படிங்கிற கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். வேலை பண விஷயத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் உறவுகளோட கலந்த ரகசியங்கள் அப்புறம் வாக்குறுதிகள் இதில் எல்லாத்துலேயுமே ரொம்பவே கவனமாக இருக்கணும். சொல்லப்பட்டதும் நடக்கிறதும் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வரக்கூடிய ஆபத்து உங்களை சத்தமில்லாமல் மாற்றுறது. அந்த மாற்றத்தினுடைய வழி தான் ஆனால் ரொம்பவே அவசியம்தான். இப்போ முடிஞ்சதுமே மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே தெளிவாக மாறுவாங்க. யாரோட பேசணும், யாரோட மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சரியாக தேர்வு பண்ணுவாங்க. இந்த பேசுகிற வார்த்தைகள் குறையலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெளிவாக பேச ஆரம்பிக்க போகிறீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு மனசு அப்படிங்கிறது ஒரு சாலை மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் உண்மையாக இருந்தேனா, இல்லை நான் தான் தவற பண்ணிட்டேனா, நான் தான் தவற புரிஞ்சுக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே இரவில் உங்களை அமைதியாக தூங்கவே விடாமல் உங்களுடைய யோசனைகளில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நேசித்த ஒரு உறவு உங்களுடைய உணர்ச்சிகளை முழுசாக மறுக்கலை, ஆனால் அதுக்கு மதிப்பு கொடுக்காம மேலோட்டமாக கடந்து போகிறது தான் இப்போது உங்களுக்கு பெரிய வழி. நீங்கள் மனசை திறந்து பேச வந்தீங்க அப்படின்னா அந்த பேச்சு பாதியிலேயே முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீ பேசுகிற ஆர்வமே குறைய ஆரம்பிக்கும். மிதுன ராசிக்காரங்க சிரிச்சுக்கிட்டே எல்லாம் சமாளிக்க பழகினவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த சிரிப்பே ஒரு கணமாக மாறிடுது. யாருமே பார்க்காத இடத்துல உன்னுடைய முகம் சோர்ந்திருக்கும். என்னாச்சு அப்படின்னு யாராவது கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அந்த ஒன்றும் இல்லைக்குள்ளே நிறைய இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது இந்த நேரத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, செல்ஃப் டவுட்டு தான். யாரோ ஒருத்தருடைய அலட்சியம் உங்களுடைய மதிப்பை நிர்ணயிக்க விடாது. நீங்கள் ரொம்பவே சந்தேகப்படுற உணர்வு உங்களுக்கு சொந்தமானதாயிரும். அதை யாருமே லைட்டாக மாற்ற விட மாட்டாங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது புதன் அப்படிங்கிறது உனக்கு இன்னொரு பாடம் சொல்லுது. என்ன அப்படின்னா, எல்லா கேள்விகளுக்குமே உடனே பதில் தேவையில்லை. சில பதில்கள் நேரத்தோடு வரும். அது வரைக்கும் நீ ஒன்றை பாதுகாப்பாக கற்றுக்கணும். மிதுன ராசிக்காரங்க உறவுகளில் சிறிய பொய்கள் மறைப்புகள் எல்லாமே வெளியே வரும். இந்த காலகட்டத்தில் அது பெரிய சண்டையாக மாறாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய மனசுக்குள்ள நம்பிக்கை அப்படிங்கிறது சின்ன சின்ன கிழிவாகவே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்பவே கவனமாக கேட்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி நம்பிய இடத்துல இப்போது நீ ரொம்பவே சோதிக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு நல்ல மாற்றம் என்ன அப்படின்னா, நீ மெதுவாக எல்லா உண்மையுமே உடனே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்குவ. யாருக்கு தெளிவாக சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. இப்போது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு தனிமை அப்படிங்கிறது ஒரு தண்டனை கிடையாது, அது ஒரு பயிற்சி. உன்னுடைய சிந்தனைகள் ஒழுங்காக வரிசைப்படும். யாரோட பேசாமல் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது கூட ஒரு தைரியம்தான். இந்த மிதுன ராசிக்காரங்க சொல்ல வரக்கூடிய கடைசி உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வரக்கூடிய ஆபத்து உங்களை மௌனமாக மாற்றுது. அந்த மௌனம் அப்படிங்கிறது உங்களை அழிக்கிறதுக்கு வரல, உங்களை தெளிவாக்க வருது. நீங்கள் பேசாமல் இருக்கிற நாட்களில் தான் யார் உங்களை தேடுறாங்க, யார் உங்களுடைய மௌனத்தை கவனிக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை வெளியில் வரும். அந்த உண்மை தான் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சரியான மனிதர்களை தேர்வு செய்யறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் உங்களை கண்டுக்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிதுன ராசிக்காரங்களுடைய மனசு ரொம்பவே வேகமாக ஓடும். ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உடனே அதுக்கு 1000 அர்த்தங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க.
அதனால தான் நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு உறவு அப்படிங்கிறது ஒரு சின்ன மாற்றம் வந்தாலுமே அது உன் மனசுக்குள்ளே ரொம்பவே பெரிய சத்தமாக மாறுது. இது நம்ம நினைக்கிற மாதிரியா அப்படின்னு தோணும். நீயே கேள்வி கேட்கவும் ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உனக்கு வரக்கூடிய ஆபத்து அப்படிங்கிறது வெளியில் தெரியாது. சண்டை, பிரிவு, பெரிய பிரச்சனை அப்படின்னு எதுவுமே இல்லாமல் உங்களுடைய மனசு நம்பிக்கையை மட்டுமே மெதுவாக குறைக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி நீ உற்சாகமாக பேசிய விஷயங்கள் இப்போது பேசாமல் போக தோணும். அந்த மாற்றமே உனக்கு புரியாது. ஆனால் அந்த மனசு அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் நேசித்த உறவு உங்களுடைய வார்த்தைகளை முழுசாக கேட்காதப்போ நீ பேசுகிறதையே குறைக்க ஆரம்பிப்பீங்க. நான் சொன்னாலும் புரியாதுன்னு நினச்சி அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அந்த அமைதி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நிம்மதியை கொடுக்காம போயிடும். அது உன்னுடைய உள்ளுக்குள்ளே கேள்வியை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். சில மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பழைய நினைவுகள் திரும்ப வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முன்னாடி அந்த உறவு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற ஒப்பீடு அப்படிங்கிறது உங்களை ரொம்பவே சோர்வடைய வைக்குது. அப்போ இவ்வளவு நாளாக நல்லா இருந்ததே, இப்போ என்ன மாறிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. மனசுக்குள்ளே பதிலையும் தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஜோதிட ரீதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அப்படின்னா எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்க வேண்டாம்னு சில பதில்கள் வராமல் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒன்றா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்காரங்களை பற்றி. கடக ராசிக்காரங்க ரொம்பவே உணர்ச்சி நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தரை நேசிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களோட சந்தோஷம், கவலை எல்லாமே உங்களோட மாதிரி ஆகிரும். அதனால தான் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆபத்து வெளியில் தெரியாமல் இருக்கும். பெரிய சண்டை இல்லை, பெரிய பிரிவும் இல்லை, ஆனால் மனசு மட்டும் மெதுவாக காயப்படுத்தப்படும். நீங்கள் நேசிக்கிற உறவு உங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிற மாதிரி நடித்தாலும் உண்மையிலேயே அது உன்னுடைய பாதுகாப்பை குறைக்கிற மாதிரி இருக்கும். நீ வழியே சொன்னால் நீ அதிகமாக உணர்ச்சி வசப்படுறன்னு சொல்லி உன்னை அமைதியாக ஆக்கிடுவாங்க. இதுதான் கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ வரக்கூடிய ஒரு முதல் காயமாக இருந்துட்டு இருக்கு. இப்போது இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரங்க மனசு ரொம்பவே சோர்வடையும். ஏன்னா நீ எல்லாருக்குமே எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்குற. ஆனால் உனக்கு தரக்கூடிய சப்போர்ட் எல்லாமே யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அந்த எம்டி ஃபீலிங் தான் உன்னை இரவு நேரங்களில் ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குது. சில கடக ராசிக்காரங்களுக்கு நான் இல்லாமல் இவங்க சரியாக இருப்பாங்களா, நான் தான் எல்லாத்தையும் தாங்குறேனா அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். இந்த கில்டி ஃபீலிங் தான் உங்களை அந்த உறவுக்குள்ளேயே கட்டி வைக்குது. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது கடக ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, அன்புக்கும் தியாகத்துக்கும் வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அன்பு அப்படிங்கிறது உங்களை ரொம்பவே பாதுகாக்கும். தியாகம் அப்படிங்கிறது உங்களை காலியாக்கும். உறவில் சில விஷயங்கள் பேசப்படாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் பேசுனா அமைதி தான் பதில். அந்த சைலன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்பவே பெரிய வழியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வார்த்தையை விட உணர்ச்சியில் ரொம்பவே வாழ்கிறவங்களா இருந்துட்டு இருக்கீங்க. இப்போது கடக ராசிக்காரங்க மெதுவாக தங்களை தள்ளி வைக்க ஆரம்பிப்பாங்க. அது கோவத்தால் இல்லை, தப்பிக்கிறதுக்காக. மனசு அப்படிங்கிறது மீண்டுமே வர சின்ன இடம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் புரிய ஆரம்பிச்சுக்கணும். வேலை, பண விஷயத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் குடும்பம், உறவோடு கலந்த ஃபினான்ஷியல் விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். உணர்ச்சியால் முடிவு எடுக்கக்கூடாது. கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து உங்களுடைய எல்லையை மறக்க வைக்குது. அந்த எல்லையை நீங்கள் மீண்டுமே வரையறுத்துக்கிற நேரம் தான் இது. இப்போது இந்த காலகட்டம் முடிஞ்சதுமே கடக ராசிக்காரங்க ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. எல்லாரையுமே காப்பாற்ற முடியாது, ஆனால் உன்னை காப்பாற்ற முடியும். அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை சொல்கிற ஒரு உண்மையாக இருந்துக்கிட்டே இருக்கும். கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயத்த ரொம்பவே வலியாக்கும். நீங்கள் உன்னுடைய மனசை விட மற்றவர்களுக்கு மனசை முதல்ல வைக்கிறது தான். அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி உங்களுடைய கண்ணீரை கூட நீங்கள் மறைச்சிக்கிறீங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் அந்த பழக்கம்தான் உங்களை மெதுவாக காலி பண்ணுறதா இருந்துகிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் நேசித்த ஒரு உறவு வந்துட்டு உங்களை நேரடியாக காயப்படுத்தாமல் உங்களுடைய பாதுகாப்பு உணர்வை குறைக்கிற மாதிரி நடக்கும். முன்னாடி அந்த உறவோடு இருந்த நிம்மதி இருந்துச்சு. இப்போது அதே இடத்துல ஒரு அசௌகரியம் நடக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு பயம், ஒரு தயக்கம் வந்திருக்கு. அந்த சேஞ்சை தான் நீங்கள் இக்னோர் பண்ண முடியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்க. சில கடக ராசிக்காரங்களுக்கு இரவு நேரங்களில் மனசு ரொம்பவே ஹெவியாக இருக்கும். பகல் முழுக்க சரின்னு நடித்தாலும்
இரவில் தனியாக இருந்தால் எல்லாமே வெளியே வரும். தூக்கம் வராமல் பழைய வார்த்தைகள், பழைய சண்டைகள், பேசாமல் விட்ட வார்த்தைகள் எல்லாமே மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ஓடும். இப்போது இந்த காலகட்டத்தில் உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வலியை அன்புன்னு நினச்சிக்கிறது தான். இவ்வளவு தாங்கிறது தான் நான் உண்மையான அன்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிங்க. அங்கே தான் உன்னுடைய எல்லையே முறியுது. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு சந்திரன் அப்படிங்கிறது அதிகமாகவே வேலை செய்கிறாரு. அதனால தான் மனசு ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். சின்ன விஷயங்கள் கூட பெரிய வலியாகவும் தோண ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு ஒரு பலவீனம் கிடையாது. இது உங்களுடைய இழப்பு. ஆனால் இப்போது அதையே நீங்கள் பாதுகாப்போட கையாள கற்றுக்கணும். உறவில் நீங்கள் சொல்லாத விஷயங்கள் தான் அதிகமாக உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. நான் சொன்னால் இவங்களுக்கு கஷ்டம்னு நினச்சி நீங்கள் மௌனமாக இருக்கீங்க. ஆனால் அந்த மௌனம் தான் உங்களுக்கு ரொம்ப அதிக வலியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய வலி அப்படிங்கிறது ரொம்பவே மதிப்புக்குரியது. கடக ராசிக்காரங்க மெதுவாக ஒரு முடிவுக்கு வருவாங்க. எல்லாத்தையுமே தாங்க முடியாது, எல்லாருக்காகவுமே உடைய முடியாது. உன்னோட மனசுக்கும் ஓய்வு தேவை. அந்த உணர்வு வந்துட்டே இருக்கு. வேலை, வெளி உலக வாழ்க்கை நல்லா போகும். ஆனால் வீட்டுக்குள்ள, மனசுக்குள்ள தான் உண்மையான போராட்டம். வெளியில் எல்லாமே சரின்னு தோணினாலுமே உள்ளுக்குள்ளே நீ இது எவ்வளவு நாளான்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போது கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து உன்னை மெதுவாகவே ரொம்பவே சோர்வடைய வைக்கும். ஆனால் அந்த சோர்வு அப்படிங்கிறது உன்னை விழிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான், உன்னை அடியோடு அழிக்கிறதுக்காக கிடையாது. நீங்கள் நேசித்த உறவு எப்பொழுதுமே உங்களுக்கு துணையாக மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய உங்ககிட்ட இருக்க கெட்ட ஒரு எனர்ஜி இருக்கும் பார்த்தீங்களா, பேட் எனர்ஜி, அதை அழிக்க வர்றது தான் உங்களுடைய நேசித்த உறவு. சரியா? ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு சின்ன அமைதியான ஒரு உணர்வு ஒன்று வரும். எனக்கு இவ்வளவு தான் போதும்னு சொல்ல தொடங்குவீங்க. அந்த நாள் முதல்லையே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது திசை மாற ஆரம்பிக்கும். கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஒருத்தரை காப்பாத்துறங்கிற பேரில் நீயே சோர்ந்து போயிட்டே இருக்க. முன்னாடி அந்த உறவு உனக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு. இப்போது அதே உறவு உனக்கு ஏதோ தவறாக நடக்குதோ அப்படின்னு ஒரு உள்ளுணர்வை கொடுக்குது. அந்த ஃபீலிங் தான் உன்னை ஓய்வில்லாமல் யோசிக்க வைக்குது. நீ நேசித்த உறவு உன்னுடைய கண்ணீரை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய மனசு அப்படிங்கிறத அதை மறக்காது. நீ பரவாயில்லன்னு சொல்லி சிரித்தாலுமே உள்ளுக்குள்ளே அந்த வார்த்தையை பொய்யா தோணும். இப்போது உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, நீங்கள் பரவாயில்லன்னு சொல்லி சிரித்தாலுமே உள்ளுக்குள்ளே அந்த வார்த்தை அப்படிங்கிறது பொய்யாவே தோணும். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்து அப்படிங்கிறது, நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே சரின்னு காட்ட உங்களுடைய உணர்ச்சிகளை மறைக்கிற பழக்கம்தான். இப்போது இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரங்க தாங்களே குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் தான் அதிகமாக எதிர்பார்க்குறேனா, நான் தான் அட்ஜஸ்ட் பண்ண தெரியாதவனா அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்குறது பேசிக்கான ஒரு கேர் தான். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். உன்னோட முன்னாடி நடக்கிற விஷயங்கள் உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மைகளை உனக்கே காட்டும். அந்த உண்மையை ஏற்றுக்கிறது வழிதான். ஆனால் அதுதான் மாற்றத்துக்கான முதல் படியாகவும் இருக்கும். உறவில் நீங்கள் பாதுகாப்பை தேடுறீங்க, ஆனால் எதிர்பக்கம் ஃப்ரீடம் தேடுற மாதிரி இருக்கும். இந்த மிஸ்மேட்சிங் தான் உங்களை ரொம்பவே மெதுவாக உடைக்க ஆரம்பிக்குது. நீங்கள் கயிறு இழுக்கிற மாதிரி தாங்கிக்கிட்டே போகிறீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுடைய கை வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் அது போதும்னு தோணும். இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடம்பு கூட சின்ன சின்ன சிக்னல்ஸ் கொடுக்கும். என்ன அப்படின்னா, சோர்வு, தலைவலி, மனசு ரொம்ப கனமாக இருக்கிறது, அடிக்கடி அழுதுட்டு தூங்குற நிலை, இது எல்லாமே உங்களுடைய மனசு சொல்கிற அலர்ட் அப்படின்னு வச்சுக்கணும். நீங்கள் அதை கவனிக்கவும் ஆரம்பிக்கணும். ஒரு நல்ல மாற்றம் என்ன அப்படின்னா, நீங்கள் மெதுவாக உங்களுடைய தேவைகளை சொல்ல ஆரம்பிப்பீங்க. அது பெரிய சண்டையாக இருக்காது. ஆனால் உங்களுடைய டோன் மாறும். முன்னாடி மன்னிப்பு கேட்ட நீங்கள் இப்போது விளக்கம் கேட்க ஆரம்பிப்பீங்க. இந்த கடக ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து உங்களை அழிக்க வரலை, உங்களோடையே உள்ளத்தை காப்பாற்ற கற்றுக் கொடுக்க தான் வந்திருக்கு. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே நின்று இருக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் வருத்தம் வராது. ஏன்னா நீங்கள் உங்களை இழக்காமல் வெளியே வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் உணர்ச்சிகள் குறையாது. ஆனால் எல்லைகள் தெளிவாக இருக்கும். அன்பு இருக்கும், ஆனால் பயம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அன்புக்காக எல்லாத்தையுமே நீங்கள் பொறுத்து போகிறது அப்படிங்கிறது எல்லா நாட்கள்லையுமே அது சரியாக இருக்காது.
அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும், அப்போ நீங்கள் யாருக்காக இவ்வளவு நாளாக வாழ்ந்தேன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நான் இவ்வளவு நாளாக அவங்கள பாதுகாத்தேன், ஆனால் என்னை யார் பாதுகாத்தாங்கன்னு ஒரு கேள்வி அமைதியாக மனசுக்குள்ள எழும். ஆனால் அந்த கேள்வி அப்படிங்கிறது சத்தமாக இருக்காது, ஆனால் அதை தவிர்க்க முடியாது. நீங்கள் நேசித்த உறவை உன்னை விட கைவிட மாட்டாங்க, அதே நேரம் உன்னை முழுசாக பிடிச்சும் வைக்க மாட்டாங்க. இந்த நடுவில் இருக்கிற நிலை தான் கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே வலி. போகவும் முடியாது, இருக்கவும் முடியாது. இந்த எமோஷ்னல் ட்ராப் தான் இப்போ உனக்கு வரக்கூடிய உண்மையான ஆபத்து. இப்போ இந்த காலகட்டத்தில் நீ அடிக்கடி கடந்த காலத்தை நினைப்பீங்க. அப்போ அவங்க இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு நல்ல நினைவுகளும் வருது. அதே சமயம் இப்போ நடக்கிற அலட்சியமும் நினைவுக்கு வரும். இந்த கம்பேரிஷன் தான் உன்னை அதிகமாக காயப்படுத்துது. ஆனால் அதே கம்பேரிஷன் தான் உனக்கு உண்மையும் காட்டும். ஜோதிட ரீதியாக இந்த நேரத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு லெசன் மாதிரி நடக்குது. அன்பு இருந்தால் போதுன்னு நினச்ச பழைய எண்ணங்கள் உடையிற காலம்தான் இது. அன்போடு சேர்ந்த பாதுகாப்பும் மதிப்பும் இருந்தால் தான் உறவுகள் அப்படிங்கிறது வாழும். உண்மை உனக்குள்ளே பதியுது. உறவில் நீ சைலண்ட்டாக கஷ்டப்படுறத எதிர்பக்கம் உணராமல் இருக்கலாம், இல்லை உணர விரும்பாமல் இருக்கலாம். ரெண்டுமே உனக்கு ஒரே வழி தான். ஏன்னா நீ புரிஞ்சுக்கப்படணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குவாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரங்க தனியாக இருக்கிறதையே கொஞ்சம் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அது டிப்ரெஷன் கிடையாது, அது செல்ஃப் ஹேண்டிலிங். யாரிடமும் பேசாமல், யாரையுமே சமாதானப்படுத்தாமல் சும்மா அமைதியாக இருக்க அப்படின்னு ஆசை தோணும். ஆனால் அந்த அமைதி தான் உனக்கு மருந்து. உனக்கு இப்போ மனசு அப்படிங்கிறது, உன்னுடைய மனசு இப்போ உனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாத்தையுமே தாங்கிறது என் வேலை இல்லை, நான் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லியே என்னைய காயப்படுத்திக்க மாட்டீங்க. இந்த இன்னர் வாய்ஸ் தான் இப்போ நீ கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போது இந்த காலகட்டங்களில் ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ அழமாட்ட, கோபப்படவும் மாட்ட, விளக்கம் சொல்ல முயற்சி கூட பண்ண மாட்ட, சும்மா அமைதியாக இருப்ப. அதுதான் உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு தான் நீங்கள் உங்களுடைய தேர்வு அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த கடக ராசிக்காரங்களுடைய பலன் என்ன சொல்கிறக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து உங்களை உடைக்க வரல, உன்னுடைய உண்மையான மதிப்பை கொண்டு வர தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் கடக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அன்பு குறையாது, ஆனால் தியாகம் கட்டாயமாக இல்லை. உறவு இருக்கும், ஆனால் பயம் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி. சிம்ம ராசிக்காரங்க வெளியில் பார்த்தா ரொம்பவே தைரியமாக, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே சாஃப்டான ஹார்ட்டு. யாரையுமே எளிதாக நம்ப மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா முழுசாக நம்புவாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இப்போது ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் நேசித்த உறவு உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. அதனால தான் அவங்க உங்களை எதிரியாக இல்லை, ஆப்ஷனாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் எப்போதுமே சமாளிச்சிருவீங்க, புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினச்சி உங்களுடைய மனசை லைட்டாக எடுத்துக்கிறாங்க. இதுதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பெரிய வழியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடிக்கடி கோவப்படுற மாதிரி தோணும், ஆனால் அது உண்மையான கோபம் கிடையாது. அது ஹர்ட்டு. நான் இவ்வளவு செஞ்சேன், இதுக்கு தான் என்னோட பதிலா அப்படின்னு மனசுக்குள்ளே எரிச்சல் வரும். வெளியில் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நடித்தாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே நொறுங்கி இருப்பீங்க. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஈகோ லெசன் அப்படிங்கிறது நடக்குது. ஈகோ குறைச்சிக்கணும் அப்படின்னு இல்லை, ஈகோவோடு சேர்ந்து செல்ஃப் ரெஸ்பெக்டும் எங்கே வரணும் அப்படின்னு ஒரு கற்றுக் கொடுக்குது. எல்லாரையுமே காப்பாற்றுறவன் நீ தான் அப்படின்னு நினச்சி மைண்ட் செட் இப்போது உடையுது. உறவில் நீங்கள் ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்கணும்னு கிடையாது, ஆனால் நீங்கள் ரொம்ப அமைதியாக சஃபர் ஆகிற மாதிரி யாருமே கவனிக்காது தான் உங்களுக்கு உண்மையான ஆபத்தாகவும் இருக்கும். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களையே டவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் தான் ஓவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க. அதுவே ஒரு வார்னிங்கான சைன் தான். இப்போ இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை கற்றுக்குவாங்க. அது என்ன அப்படின்னா, எல்லா போராட்டமும் கத்திக்கிட்டு நடக்கணும்னு கிடையாது. சில நேரம் அமைதியாக விலகிறது தான் ஒரு வெற்றி கூட. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ உன்னுடைய ஒர்த்தை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்ட, ஜஸ்ட் ஸ்டெப் பேக் தான். அந்த ஸ்டெப் பேக் தான் உங்களை காப்பாற்ற போகுது. அப்போ தான் நீங்கள் யாருக்கு தேவையாக இருந்தீங்க அப்படின்னும்,
யார் உங்களை வேல்யூ பண்ணலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போது இந்த ராசி சொல்கிற ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவு அப்படிங்கிறது உங்களை எப்பொழுதுமே குறைக்கிறதுக்கு வரவே வராது. உங்களுடைய பவரை நீங்கள் தவறான இடத்துல செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக காட்டுறதுக்காக தான் வருது. நீங்கள் தவறாக செலவு பண்ணுற அந்த பவரை தான் வந்துட்டு அழிக்க வந்திருக்குது. இதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது தைரியம் இருக்கும். ஆனால் ரொம்பவே கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்காது. அன்பு இருக்கும். ஆனால் ரொம்ப பவுண்ட்ரி இருக்கவே இருக்காது. சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு கண்ணாடி மாதிரி வெளியில் யாருமே உங்களை உடைக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களை எவ்வளவு தூரம் ஓவர்லாக் பண்ணுனீங்க அப்படின்னு தான் இப்போ தெரிய வருது. நீங்கள் நேசித்த உறவு உன்னை காயப்படுத்தினா கூட அதை விட பெரிய வலி அப்படிங்கிறது நீ அதை சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். சிம்ம ராசிக்காரங்க யூஸ்வலாக சொல்லுவாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த சென்டென்ஸ்குள்ளே தான் உன்னுடைய எல்லா கஷ்டமும் ஒளிஞ்சிருக்கு. நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொசைட்டி எதிர்பார்க்குது. நீ அதுக்கு பழகிட்ட. ஆனால் எல்லா நேரமும் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு உணர வைக்கிற காலம்தான் இது. இப்போது இந்த நேரத்தில் உன்னுடைய உறவில் பவர் இம்பேலன்ஸாக நடக்குது. நீ கொடுக்குற அளவுக்கு திரும்ப கிடைக்கல. ஆனால் நீ கேட்க மாட்ட. அவங்க பிஸியாக இருக்காங்க. அவங்களுடைய நேச்சர் அப்படிதான்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் க்ரியேட் பண்ணிடுவேன். இந்த எக்ஸ்கியூஸ் தான் உனக்கு ஒரு ஆபத்தாகவும் இருக்குது. ஜோதிட பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஹார்ட் லெசன் பீரியட் மாதிரி. உங்களோட இதயம் ரொம்பவே ஜீனியஸாக இருக்குது. ஆனால் ஜீனியாசிட்டிக்கு செல்ஃப் டேமேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நீ இப்போ தான் புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கிறீங்க. ஒரு விஷயம் கிளியராக நடக்கும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் எதையுமே சொல்லாமல் போய் சொல்லாமல் நிறுத்திடுவீங்க. ஏன்னா சொன்னால் புரியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமைதி அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒரு மெச்சூரிட்டி லெவல்னு சொல்லலாம். அந்த சைலன்ஸ் தான் உங்களுடைய ஹீலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னா, நீ ரொம்பவே சான்ஸ் பண்ண மாட்ட. யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் பண்ண மாட்டீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணவும் மாட்டீங்க. இது அப்படிங்கிறது இது ஒரு ஈகோ கிடையாது. இது ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் நேசிக்கிற உறவு உங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணலாம். எமோஷ்னலாக டிபெண்ட் ஆக்கியும் அப்புறம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். இது இன்டர்நேஷ்னலாகவும் இருக்கலாம், இல்லை அன்கான்ஷியஸாகவும் இருக்கலாம். ஆனால் எஃபெக்ட் அப்படிங்கிறது உனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷனில் நீ உன்னுடைய பவரையே இழக்காத அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னா ரொம்பவே ரியலைஸ் பண்ணுவீங்க, நான் இவ்வளவு நாளாக அவர்களை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் என்ன யார் ப்ரொடெக்ட் பண்ண யாருமே இல்லையே அப்படிங்கிற கஷ்டம் உங்கள் மனசுக்குள்ளே எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்குது. இனி அந்த கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. அந்த ரியலைசேஷன் தான் உங்களை மாற்றவே போகுது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்பவே சரியாகிற மாதிரி உங்களுக்கு தோணும். இப்போ எப்படின்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்ப செலக்டிவாக தான் எல்லாமே பண்ணுவீங்க. சிம்ம ராசிக்காரங்களுடைய பலன் சொல்கிற கடைசியான உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து அப்படிங்கிறது உங்களை எப்பயுமே தாழ்த்த வரலை. உங்களுடைய சிங்கத்தனத்தை நினைவூட்ட தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அன்பு இருக்கும், ஆனால் அடிமை இல்லை. உறவு இருக்கும், ஆனால் பயம் இல்லை. தைரியம் இருக்கும், ஆனால் தியாகம் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவுமே தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுடைய மனசு அப்படிங்கிறது வெளியில் காட்டக்கூடிய அளவு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே ரொம்பவே ஆழம். நீ சிரித்து பேசுகிறதுக்குள்ளே எவ்வளவு பாரம் இருக்கும் அப்படிங்கிறத உனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருமே நீ சமாளிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் இருக்கிறத அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவு பாரம் இருக்குது அப்படின்னு உனக்கு தெரியும். எல்லாருமே நீ சமாளிச்சிருவேன்னு சொன்னாலுமே உன்னுடைய கஷ்டத்தை உன்னோட கையிலேயே விட்டுருவாங்க. அதையே நீ கடமையாக நினச்சி ஏற்றுக்கிட்ட அப்படின்னா இப்போ அந்த கடமை தான் உனக்கு சுமையாக மாறியிருக்கு. நீங்கள் நேசித்த உறவு உங்களை திட்டலை, அடிக்கலை, ஆனால் கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அந்த கவனக்குறைவு அப்படிங்கிறது தான் ரொம்பவே வலிக்கும். நான் இருந்தேனா இல்லையான்னு உனக்கே சந்தேகம் வருது. இந்த சந்தேகம் தான் மனசுக்குள்ளே நெருப்பாக எரியும். இந்த நேரத்தில் நீ அடிக்கடி தனியாக இருக்க விரும்புவ. முன்னாடிலாம் எப்படின்னா கூட்டம் ரொம்ப பிடிச்சா கூட இப்போது நீ அமைதியை தேடுற. அது தப்பே கிடையாது. ஆனால் அது உன்னுடைய மனசு அப்படிங்கிறத உன்னை ரொம்பவே காப்பாற்றிக்கிறதுக்கான எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்குது. அந்த அமைதியில் தான் நீங்கள் நிறைய உண்மையை கண்டுபிடிக்க முடியும். உறவில் நீங்கள் தலை நிமிர்ந்து நின்னாலுமே உன்னுடைய மனசு அப்படிங்கிறது சில நேரம் உடைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் யார்கிட்டேயுமே அதை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா சொல்லியும் பயன் இல்லை அப்படிங்கிற அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு.
அந்த மௌனம் தான் உங்களுடைய ஒரு கவசமாகவும் இருந்துட்டு இருக்கு. ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ இந்த காலகட்டத்தில சிம்ம ராசிக்காரங்களுடைய உறவுகள்ல வடிகட்டுற நேரம்னு சொல்லலாம். யார் வந்துட்டு உங்களுடைய உண்மையா இருக்காங்க? யாரு உங்களுக்கு தேவைக்காக மட்டுமே இருக்காங்க? யாரு தேவைக்காக மட்டுமே நெருங்குறாங்க? அப்படின்னு தெளிவா புரிய ஆரம்பிக்கக்கூடிய காலம் தான் இந்த காலம். அந்த புரிதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலுமே, அதுக்கப்புறம் வாழ்க்கை கத்துக் குடுக்கறது ரொம்பவே சுத்தமா இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்குள்ளேயே வேரூன்றி நிக்கும். அது என்ன அப்படின்னா, எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஓடுற வாழ்க்கை, ஒரு நாளைக்கு மனசையே காலி பண்ணிரும். அதனால இப்போ நீங்க உங்களையே திருப்திப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. நீங்க நேசிச்ச உறவால உங்களுடைய சிரிப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னா, உன்னுடைய அமைதி போச்சுன்னா, அந்த உறவு எவ்வளவு அன்பானதா இருந்தாலுமே, அது உங்களுடைய வாழ்க்கைக்கானது கிடையாது. இந்த உண்மை புரியிற நேரம் தான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இருக்கும். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ உன்னுடைய எல்லைகள அமைதியா அமைச்சுக்குவ. கோவம் இல்லாம, சண்டை இல்லாம, இவ்வளவுதான் நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிருவேன். அந்த முடிவு தான் உன்னை எப்பொழுதுமே காப்பாத்தக்கூடியதா இருந்துகிட்டே இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க கடைசி ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, நீங்க நேசிச்ச உறவால வந்த ஆபத்து என்னைக்குமே உங்கள தாழ்த்த வரல. உங்களுடைய மதிப்ப கூட்டுறக்கு தான் வந்திருக்குது. உங்களுடைய மதிப்ப தேவையில்லாம யூஸ் பண்றீங்க. மத்தவங்களுக்காக யாருமே உங்கள மதிக்காதவங்களுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா? அத அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா சீரும் சிறப்புமா போய்க்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில அன்பு இருக்கும். ஆனா பயம் இருக்காது. உறவு இருக்கும். ஆனா இழப்பு பயம் இருக்காது. தைரியம் இருக்கும். ஆனா சுயநலம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு எப்பொழுதுமே இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்க சேனல் மூலியமா நாங்க உங்களுக்கு வாழ்த்திக்கிட்டே இருப்போம். நீங்க நெனச்ச காரியங்கள் அனைத்துமே நல்லா நடக்கணும் அப்படின்னு எப்பொழுதுமே நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கண்டிப்பா நடக்கும். இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே இனிமையான வருடமா அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. ஓம் முருகா போற்றி. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னிராசிக்காரங்களை பற்றி. கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் எல்லாமே ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருக்கீங்க. உறவுகளில் கூட அதே தான். யார் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே நேரம் தாங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இந்த அதிகமான பொறுப்புணர்வு அப்படிங்கிறதே இப்போ உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக மாறுது. நீங்கள் நேசித்த ஒரு உறவு உங்களுடைய நல்ல மனசை நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. நீங்கள் எதையுமே வெளியே காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே சுமந்துக்குவீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் தங்களோட குறைகளை சரி பண்ணாமல் உங்கள் மேலேயே சுமத்திட்டாங்க. நீங்களும் பேசாமல் ஏற்றுக்கிட்டா இதுதான் மெதுவாக மனசை உடைக்குது. கன்னிராசிக்காரங்க சண்டை போட மாட்டாங்க. அமைதியாக சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு மென்மையாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த மென்மை அப்படிங்கிறதே சில பேர் பலவீனம்னு நினச்சிருவாங்க. அப்போ தான் உறவில் சமநிலை அப்படிங்கிறது கெட்டு போகுது. இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் சரியாக தான் நடக்கலையோ, நான் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு மனசுக்குள்ள கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எல்லா தவறும் உங்களால் மட்டுமே வரலை. அந்த உண்மை புரியறதுக்கே இப்போ இந்த நேரம் வந்திருக்கு. ஜோதிட பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா இந்த நேரம் கன்னிராசிக்காரங்களுக்கு கண் திறக்கிற காலம்னு சொல்லலாம். யாருக்காக நீங்கள் உங்களுடைய நிம்மதியை தியாகம் பண்ணினீங்களோ அவங்க அதுக்கு தகுதியாக இருக்காங்களா அப்படின்னு சிந்திக்க வைக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. நீங்கள் நேசித்த உறவால் தான் உங்களுடைய மனசு எப்போதுமே ஒரு பதற்றத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அது அன்பு இல்லை, அது பழக்கம். அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சின்ன சின்ன அடையாளங்களை காட்டுது. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ண முயற்சி பண்ண மாட்டீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நிம்மதியாக சொல்லிக்குவீங்க. அந்த அக்செப்டன்ஸ் தான் உங்களை விடுவிக்கும்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு பலன் சொல்கிற உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து எப்பொழுதுமே உங்களை உடைக்க வரவே வராது. உங்களை கஷ்டப்படுத்தவும் வராது.
உங்களுடைய எல்லாவற்றுக்கான பொறுப்பும் ஏற்றுக்கிற பழக்கத்திலிருந்து விடுவிக்க தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அன்பு இருக்கும், ஆனா சுமை இருக்காது. உறவு இருக்கும், ஆனா பயம் இருக்காது. அமைதி இருக்கும், ஆனா தியாகம் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்ல. கன்னி ராசிக்காரங்களுடைய மனசு ரொம்பவே நுணுக்கமானது. வெளியில யாருமே கவனிக்காத சின்ன விஷயங்களையுமே நீங்க உள்ளுக்குள்ள சேமிச்சு வச்சுட்டே இருப்பீங்க. இப்போ ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முகபாவனை, கவனிக்காம விட்ட ஒரு தருணம், எல்லாமே உங்க மனசுக்குள்ள அடக்கி வச்சுட்டே இருப்பீங்க. அது எல்லாமே சேர்ந்து தான் இப்போ உங்களுடைய மனச ரொம்பவே கனமாக்குது. நீங்க நேசிச்ச உறவு உங்கள புரிஞ்சுக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா முழுசா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா, நீங்க எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்க நெனச்சுட்டாங்க. அந்த தவறான நம்பிக்கை தான் இப்போ உனக்கு ஒரு வலிக்கு காரணமாவும் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில நீங்க அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இரவு தூக்கம் வராம, பகல் நேரத்தில கூட மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இப்படி செஞ்சிருந்தா வேற மாதிரி நடந்திருக்குமோன்னு கடந்த காலத்த திரும்ப திரும்ப அலசுவீங்க. ஆனா, எல்லா பதிலுமே எப்படின்னா, உங்களுடைய கையில இல்ல அப்படிங்கிறத உணர வைக்க தான் இந்த நிலை. கன்னி ராசிக்காரங்க பொதுவா தங்கள கடைசியில வச்சுக்குவாங்க. முதல்ல குடும்பம், உறவு, பொறுப்பு எல்லாம் தான். இப்போ வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீயும் ஒருத்தி, உன் மனசுக்கு ஓய்வு தேவ. அந்த ஓய்வு கொடுக்காம போனா தான் உண்மையான ஆபத்து அப்படிங்கிறதவே நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது அ ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த நேரம் கன்னி ராசிக்காரங்களுக்கு மனசு சுத்தமாகற காலமா இருக்கும். யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இப்போ தெளிவா காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அந்த உள்ளுணர்வ என்னைக்குமே நீங்க புறக்கணிக்க கூடாது. நீங்க நேசிச்ச உறவால தான் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது அடிக்கடி குற்ற உணர்ச்சியில போய்க்கிட்டே இருக்கு. ஆனா, அது அன்பு கிடையாது. அது ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்ட அன்புன்னு நெனச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க மெதுவா உங்கள இழந்துடுவீங்க. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு ஓட மாட்டீங்க. சும்மா அமைதியா பின்னாடி நின்னு பார்ப்பீங்க. அப்பதான் யார் உன்னோட உண்மையா நிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அந்த பார்வை தான் உனக்கு வாழ்க்கைக்கான ஒரு பாடமாவும் இருக்கும். கன்னி ராசிக்காரங்க நெனச்சுக்க வேண்டிய ஒரு ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, நீங்க நேசிச்ச உறவால வந்த ஆபத்து அப்படிங்கிறது உங்கள என்னைக்குமே குறை சொல்ல வராது. உங்கள நீங்களே மதிக்க கற்றுக் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அப்படிங்கிறதுல அன்பு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். உங்களுக்கு தனிமை அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணுனாலுமே, சில உறவுகள் அப்படிங்கிறது திருப்தி அடையாத மாதிரியே இருக்கும். நீங்க இன்னும் கொடுக்கணும், இன்னும் புரிஞ்சுக்கணும், இன்னும் தாங்கணும். அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்ப நிறைவேற்ற போய் தான் நீங்க உங்களையே மறக்க ஆரம்பிச்சுட்டீங்க. நீங்க நேசிச்ச உறவு உங்கள குறை சொல்லாமலேயே உங்களுடைய மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறத விதைச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க இப்படி நடந்தது ஏன் தவறா அப்படின்னு நீங்க உங்களையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. அந்த பழக்கம் தான் உங்களுடைய அமைதிய ரொம்பவே மெதுவா சிதைச்சுக்கிட்டே இருக்கு. நீங்களும் அத நெனச்சு மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் இனிமேட்டு தள்ளி வச்சுட்டு, உங்களுக்கான வாழ்க்கைய மட்டுமே நீங்க வாழணும். இப்போ இந்த காலகட்டத்தில உங்களுடைய உணர்ச்சிகள அளவிட ஆரம்பிப்பீங்க. எங்க எவ்வளவு பேசணும், யார்கிட்ட எவ்வளவு மனச திறக்கணும் அப்படின்னு கணக்கு போடுவீங்க. இது சுயநலம் கிடையாது. இது ஒரு பாதுகாப்பு தான். இப்போ உங்களுடைய மனசுக்கு ஒரு அவசியம் இருக்கு. கன்னி ராசிக்காரங்க பொதுவா எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு ஓடுவாங்க. ஆனா சில விஷயங்கள் சரி பண்ண முடியாததா தான் இருக்கும். அப்போ அந்த உண்மைய ஏத்துக்கிறதே உங்களுடைய ஒரு வளர்ச்சியா தான் இருக்கும். எல்லாத்தையுமே தன்னால சரி பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்க புரியும்போது தான் தங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே லேசாக ஆரம்பிக்குது. ஜோதிட பார்வையில அப்படின்னு பார்க்கும் பொழுது, ம் இந்த நேரம் கன்னி ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்பவே தெளிவாகிற காலமா இருந்துட்டு இருக்கு. யார் உங்கள அக்கறைக்கு தகுதியானவர்கள், யார் உங்களுடைய சக்திய சுரண்டக்கூடியவர்களா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வேறுபாட்ட காட்டக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். நீங்க நேசிச்ச உறவு அப்படிங்கிறது எப்போதுமே கவலைப்படுற நிலை வந்துச்சு அப்படின்னா, அது அன்பு கிடையாது. அது அன்பு நிம்மதி தரணும். ஆனா, நிம்மதி இல்லாத இடத்துல நீங்க உங்கள காப்பாத்திக்கணும்னு தான் சொல்லணும். இப்போ அன்னைக்கு நீங்க உங்களுடைய எல்லைகள அமைதியா வரையறுக்க ஆரம்பிப்பீங்க. சத்தம் இல்லாம, சண்டை இல்லாம தான். அந்த எல்லைகள் தான் உங்களுடைய மனச காப்பாத்தும். அப்பதான் நீங்க உண்மையாவே சுவாசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. கன்னி ராசிக்காரங்க மனசு தொட்ட உண்மை என்ன அப்படின்னா, உங்கள நேசிச்ச உறவால வந்த ஆபத்து உங்கள எப்பொழுதுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. மத்தவங்களுக்காக என்னைக்குமே உங்கள விட்டு குடுக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சு தான் வரும்.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காதவங்கள அவங்களுக்கு உங்களை பிடிக்கலனாலுமே, அவங்களுக்கு நீங்கள் நல்லது மட்டுமே பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லா காரியங்களும் பண்ணுறீங்க. அது நீங்கள் நேசிக்கிற உறவுக்கு அது பிடிக்காதனால, அந்த விஷயத்த உங்ககிட்டேருந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வர்றது தான் இந்த இது. இப்போது கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை மட்டுமே சார்ந்து இல்லாமல் நீங்கள் நேசிக்கக்கூடியவங்களையும் சார்ந்து தான் இருந்துக்கிட்டே இருக்குது. கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் புரிய ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே எல்லா விதமான அன்பையுமே தர முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொடுக்குற அன்புக்கு எதிர்பக்கம் தயாராக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அன்பு உனக்கு சுமையாக மாறும். இதை நீ இப்போ அனுபவத்தால் தான் கற்றுக்கிற. நீ நேசித்த உறவில் நீ எப்போதுமே பொறுப்பை உன் மேலே எடுத்துக்கிட்ட. உறவு சரியாக போகலைன்னா நான் தான் இன்னும் முயற்சி பண்ணலையோ அப்படின்னு நீயே உன்னை குறை சொல்லிக்கிட்ட. அந்த பழக்கம்தான் உன்னுடைய மனசை அமைதி இல்லாமல் ஆக்கிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் மெதுவாக விலக ஆரம்பிப்பீங்க. முழுசாக விலகிறது கிடையாது. ஆனால் முன்பு இருந்த அளவுக்கு உன்னுடைய மனசு அப்படிங்கிறத யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க. அந்த விலகல் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பாதுகாப்பாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதிலிருந்து என்ன குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு தேவையே கிடையாது. கன்னி ராசிக்காரங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. ஆனால் எல்லாரையுமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. இந்த உண்மை புரிகிற நேரம் தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மீண்டுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிப்பீங்க. அடுத்தது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கான உள்ளுணர்வை நம்ப கற்றுக் கொடுக்கக்கூடியது தான் மனசு. இது சரியா இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கே செவிக்கோடு. அதுதான் உனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம். நீங்கள் நேசித்த உறவால், நீங்கள் நினச்ச ஒரு உறவால் நீங்கள் உங்களை சின்னதாக உணர்ந்தீங்க அப்படின்னா அது அன்பு கிடையாது. அது உங்களை வளர்க்கணும், சுருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுது. அதாவது என்றைக்குமே யாரையுமே குறை சொல்ல மாட்டேன், யாரையுமே குற்றம் சாட்ட மாட்டீங்க. சும்மா உன் மனசுக்காக முடிவெடுப்ப. அந்த முடிவு தான் உனக்கு நிம்மதியே கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே எல்லா விஷயத்துலேயும் அழுத்தமாக இருக்க மாட்டீங்க. உறவுங்களோட இருக்கணும்னு நினைப்பீங்க. இனிமேல் அந்த உறவுகிட்ட எப்பொழுதுமே கரெக்டாக இருந்துக்கணும், யாருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் நேசித்த ஒருத்தர் தான் உங்களுக்கான வழிகாட்டியாகவும் நல்ல ஒரு பாதையில் உங்களை இழுத்துட்டு போகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. ஓம் முருகா போற்றி.